ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ishan and Spices. இன்னைக்கு ஒரு DIY தான் பார்க்க போறோம். மொஸ்கிட்டோ நெட் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். எப்படி அப்படிங்கறத வீடியோக்குள்ளாடி போய் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஓல்டு நெட் கிளாத் என்கிட்ட இருந்துச்சு. அதில் தான் நான் இன்னைக்கு மொஸ்கிட்டோ நெட் பண்ண போறேன். இந்த மாதிரியான கிளாத் எல்லாரோட கையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜன்னலில் தான் நான் மொஸ்கிட்டோ நெட் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஜன்னலோட மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் தனியாக ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால மெஷர்மெண்ட் எடுக்கிறது என்னால் ஷூட் பண்ண முடியல. அதனால் நான் இது ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டேப் இல்லை அப்படிங்கிறவங்க ஸ்கேல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று நம்ம மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போ டெமோ காமிக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ஒரு ஜன்னல் மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிருக்கிறேன். சென்டரில் இருக்கிற பீஸ் செப்பரேட்டாக மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களோட கிளாத் சைஸ் கம்மி அப்படின்னா இந்த சென்டர் பீஸ்லேருந்து அந்த சைடு ஒரு பீஸ் கொடுக்குறது மாதிரி, இந்த சைடு ஒரு பீஸ் கொடுக்குறது மாதிரி வச்சுக்கலாம். அதெல்லாம் அவங்கவுங்களோட ஐடியாவை பொறுத்து. இப்போ நான் ஹோல் ப்ளேஸே எடுத்துக்கிறேன். இதை வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜ் வரைக்கும் கரெக்டாக எடுக்கணும். அவுட்டர் போர்ஷன்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். என்னோடது 29 இன்ச்சஸும் இன்னொரு சைடு 19 இன்ச்சஸும். ஆக்சுவலி நான் தப்பாக மார்க் பண்ணியிருக்கிறேன். சென்டிமீட்டர் அப்படின்னு இன்ச்சஸ். இந்த உள் சைட்லேருந்து எடுக்கக்கூடாது. உள் சைட்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக இது பண்ண முடியாது. மெஷர்மெண்ட் தப்பாக வந்துடும். அதனால் அவுட் சைடில் இருந்து, அதோட தட்டையாக இருக்கிற பகுதியிலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எப்போவுமே எடுத்துக்கணும். கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கட் பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் வெல்க்ரோ கட் பண்ணுறதுக்காக நான் மெஷர்மெண்ட் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். 29 × 2, அதே மாதிரி 19 × 2. எனக்கு வெல்க்ரோ 4 பீசஸ் தேவைப்படுது. இப்போ வெல்க்ரோ என்ன, அது ஆக்சுவலி என்கிட்ட வெல்க்ரோ ஆல்ரெடி இருந்ததுனால நான் அதுவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெல்க்ரோ இந்த மாதிரி 2 ரோலாக கிடைக்கும். ஒன்று ஹூக்கு, ஒன்று லூப்பு. ஹூக் அண்ட் லூப்பு டேப் அப்படின்னா கூட கடையில் கிடைக்கும். இது லூப்பு. அது சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி முள்ளு மாதிரி இருக்கிறது ஹூக்கு. இப்போ என்னோடது இந்த மாதிரி ஒட்டுறது மாதிரி டைப் தான் என்கிட்ட இருக்கிறது. அதனால் இது ரொம்ப ஈஸியாக போச்சு. இது இல்லை அப்படிங்கிறவங்க சின்னதாக ஸ்க்ரூ கிடைக்கும், அது கூட நம்ம மாட்டிக்கலாம். நான் அது வீடியோ எண்டில் காமிக்கிறேன். இப்போ இதோட ஹூக் எல்லா சைட்லேயும் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கிளாத் அதையுமே 29 × 19 இன்ச்சஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கிற சைடு நம்ம கட் பண்ணி மாற்ற வேண்டாம். அது எவ்வளோ தூரம் நமக்கு உள்ளாடி எடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் எடுத்துக்கலாம். அந்த எட்ஜஸ் நம்ம இந்த வெல்க்ரோ ஒட்டுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது சீவிங் தெரிஞ்சவங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்தாலே போதும். இதோட லூப்பு நம்ம அப்படியே ஒரு தடவை இந்த மாதிரி எல்லா எட்ஜஸ்லேயும் வச்சு கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் போதும். ஆக்சுவலி இது இப்போ ஸ்டிச்சிங்கோட தேவை கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப இழுத்து வச்சு ஒட்டிக்கக்கூடாது. இழுத்துட்டோம் அப்படின்னா இது ஸ்ட்ரிங் ஆகிடும். ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே சாஃப்டாக இருக்கிற சைடு இதில் ஒட்டி எடுத்துக்கணும். இதுக்கு மேலே வச்சு நம்ம ஒரு தடவை சீவ் பண்ணி எடுத்தால் கூட ஓகே. நெக்ஸ்ட் பீஸு ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் இடம் நம்ம விட்டுட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். எதுவுமே இல்லை, நம்ம ஷாலோட ஓரங்களை எப்படி நம்ம சீவ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். சீவிங் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸி.
மாதிரி வந்து நம்ம பொறுமையாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். வெல்க்ரோ டேப்புக்கு வந்து அந்த அளவுக்கு காசு எதுவும் கிடையாது. ஆக்சுவலி இது ஒட்டி எடுக்கிறதுனால இது கொஞ்சம் காசு அதிகம். இது என்கிட்ட பழையது இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி 1 மீட்டருக்கு 8 ரூபா டு 10 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ஆகும். நம்ம இப்போ எந்த ஜன்னலில் ஒட்ட போகிறோமோ அதை வந்து டஸ்ட் எதுவும் இல்லாதபடி நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த சைடில் இந்த மாதிரி டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒட்டும்போது அது வந்து கரெக்டாக வந்து ஸ்டிக் ஆகாது. கொஞ்சம் நேரத்தில் வந்து இலகி வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக பின்னாடி இருக்கிற அந்த டேப் வந்து இழுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நீட்டாக வந்து நம்மளால் ஒட்டி எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒட்டுற வெல்க்ரோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரியான வெல்க்ரோ இருக்குது. ஸ்க்ரூ பண்ணுறதுன்னா நம்ம தனியாக வந்து சின்ன ஸ்க்ரூ வந்து இதில் வந்து உடன் பீசஸில் வந்து அடித்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. மெட்டலில் வந்து அது யூஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப ஈஸி. எல்லாருமே வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஐடியா தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஐடியா இருக்குதோ அந்த மாதிரி இதில் எந்த சேஞ்சஸ் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம். எந்த இடத்துலையுமே வந்து கேப் வராத மாதிரி ஒட்டிக்கணும், அவ்வளோதான். கடைசியில் நம்ம கேப் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொஸ்கிட்டோ நெட் போட்டுமே யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம ஒட்டி வச்சுருக்கிற இந்த கிளாத்தையும் வந்து இதுக்கு மேலேயே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்மளோட மொஸ்கிட்டோ நெட் வந்து நீட்டாக வந்து ரெடி ஆகிடும். இதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன வந்து சின்ன சின்ன ஸ்க்ரூ மாதிரி கிடைக்கிறது. இந்த மாதிரி வந்து ஷாப்லேயே நமக்கு வாங்க கிடைக்கும். ஆக்சுவலி இதோட தேவை கிடையாது. இல்லை நம்ம இதை இலகி வர்றது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஸ்க்ரூ போட்டு கூட ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நீட்டாக நம்மளோட மொஸ்கிட்டோ நெட்டு வந்து ஒட்டியாச்சு. வெல்க்ரோ இருக்கிறதுனால நம்ம எடுத்து வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த காசுமே செலவில்லாமல் நீட்டாக நம்மளோட மொஸ்கிட்டோ நெட் வந்து ரெடி ஆகி. இது வந்து ஆல்ரெடி வீட்டில் மற்ற ஜன்னலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மொஸ்கிட்டோ நெட்டு. அது வந்து நான் வாங்கி தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 500 அந்த ரேஞ்சில் ஆகிடுச்சு மொஸ்கிட்டோ நெட் ஒரு விண்டோக்கு போடுறதுக்கு. அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போட்டாலே இந்த வெல்க்ரோவோடவே உங்களுக்கு அந்த மாதிரியான நெட்டு வாங்குறதுக்கு கிடைக்கும். எந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் கேட்டாலும் நமக்கு வெல்க்ரோ வந்து வாங்குறதுக்கு கிடைக்கும். இல்லை இந்த கிராஃப்ட் பண்ணுறது மாதிரியான ஷாப்ஸில் கேட்டாலும் வெல்க்ரோ வந்து வாங்குறதுக்கு கிடைக்கும். வெல்க்ரோ மட்டும் இருந்துச்சு அப்படின்னா எந்த செலவுமே இல்லாமல் நமக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரியான ஒரு மொஸ்கிட்டோ நெட் வந்து பண்ணிக்கலாம். இந்த மொஸ்கிட்டோ நெட்டுக்குமே வந்து எல்லாரோட கையில் இந்த மாதிரி ஷால் இருக்கும். இல்லை அப்படின்னா சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் அப்படின்னா அவங்களோட மொஸ்கிட்டோ நெட்டு வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வந்து இருக்கும். அதே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியல் வேணும், இல்லை காற்று வர்றது மாதிரியான, இல்லை மொஸ்கிட்டோ மட்டும் இல்லை மற்ற இன்செக்ட்ஸுமே உள்ளாடி வராத மாதிரி இருக்கும். அது எது வேணும் அப்படிங்கிறது நம்மளோட சாய்ஸ் தான். எந்த மெட்டீரியல் வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். எல்லாருமே வீட்டிலே தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த டிஐவை உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்புறேன். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.